ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் வரலாற்றிலே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ நம்ம ஒரு சம்பவம் தான், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பிக் பாஸ் இப்போ தான் கொடுத்தாரு. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியே நடக்காத ஒரு சம்பவம் என்னென்னா, எப்பவுமே ஃப்ரீ டாஸ்க் வந்துச்சுன்னா அவங்கள பார்க்குறதுக்கு உள்ளே இருக்கிற அதாவது ஹவுஸ்மேட்ஸை பார்க்குறதுக்கு கண்டஸ்டன்ஸை பார்க்குறதுக்கு அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து வருவாங்க, பேசுவாங்க. ஒரு சில பேர் போகாமல் மனசே இல்லாமல் போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ல. இந்த வாட்டி இப்போ வந்து 3 டீமாக பிரிச்சுருக்காங்க, சரிங்களா? 3 டீமாக பிரித்து சூப்பரான ஒரு வீக்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. வீக்லி டாஸ்க்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிக்க, போய் பாருங்கள். இப்போ அந்த 3 டீமில் எந்த டீம் வின் பண்ண போகிறாங்களோ அதில் ஒருத்தருக்கு அவங்களுடைய ஃபேமிலி 24 மணி நேரம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. என்னங்க சொல்கிறீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி தங்கினது கிடையாது, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தவிர்த்து. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 24 மணி நேரம் இவங்க கூட தங்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாம் அப்படி குதிக்கிறாங்க. அச்சோ, எனக்கு கிடச்சா செம்மையாக இருக்குமே அப்படின்ட்டு. பயங்கரமாக இருக்குது. ஏன் புதுசாக கொடுக்குறீங்க, சீசன் 9 வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்னமோ பண்ணுறாங்க. பயங்கரமான அப்டேட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்க போது. யாரோட ஃபேமிலி, அதாவது எந்த டீம் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சரியான டீம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே விக்ரம், அதுக்கப்புறம் சபரி, அப்புறமா அரோரா, சுபிக்ஷா, எஃப்ஜே சூப்பர் டீமு. அடுத்த சூப்பர் டீம் பார்த்தீங்கன்னா கனி, அப்புறம் விஜே, பார்வதி, அதுக்கப்புறம் கமருதீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவங்க பேர் வந்து ஆதிரை. இந்த பக்கம் இருக்கிற டீமும் பயங்கரமான டீமு. வினோத்தை செம்மையாக பண்ணுவார், அமித் செம்மையாக பண்ணுவார், திவ்யா, அதுக்கு சாண்ட்ரா. ஆனால் 4 பேருக்கும் ஒத்து வராத டீமு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வேறு கொடுத்துருக்காரு. எல்லோரும் அப்படி தீவிரமாக இருக்காங்க. கலாய்க்கிற பிக் பாஸே, உங்கள் கடமை உணர்ச்சி நான் பாராட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ சபை கல்யாணம்னு எல்லாரும் போது டக்கு டக்குன்னு சட்டுப்பட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு கேரக்டர் கொடுத்துதான் கூட இந்த கேரக்டர் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களாக தான் இருக்க போகிறீங்க, கேரக்டர்லாம் இல்லை, நீங்களாக இருக்க போகிறீங்க, நீங்களாகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துறப்பா, நாங்கள் எது பண்ண போகிறதுன்னு அப்படின்னு விடும்போதே நினச்சேன் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு. சரி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.